Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 9 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாருங்க, பாப் த பலூன். ஸோ பாப்னா என்னது? உடைக்கிறது. ஸோ பலூனை வந்து உடைக்கிறது, அதுதான் இந்த ஆக்டிவிட்டி, இந்த கேம். ஓகேவா? மட்ரு கம்ஸ் அக்ராஸ் த பாப் த பலூன் கேம். ஸோ இந்த பாப் த பலூன் கேம் வந்து நீங்கள் நிறைய பீச்லலாம் பார்த்துருப்பீங்க. பலூன்ஸை வந்து உடைக்க வச்சுட்டு அப்புறம் அதுக்குடைய ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஹி வில் கெட் 3 chances ஃபார் ₹10. ஓகேவா? இப்போ இதுக்குன்னு நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு டிக்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து நமக்கு சான்சஸ் கொடுப்பாங்க. இப்போ ₹10 நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 chances வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஹி வில் கெட் 3 chances ஃபார் ₹10. லெட் அஸ் see how much money மாட்ரு வின்ஸ். ஸோ இப்போ வந்து பார்ப்போம் நம்ம மாட்ரு வந்து எவ்வளோ மணி வந்து வின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் பலூன் டாட். இங்கே வந்து நமக்கு ப்ரைஸ் மணி கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் பலூனை பாப் பண்ணிங்கன்னா ₹1, ரெட் பலூனை பாப் பண்ணிங்கன்னா ₹2, ப்ளூ கலர் பலூனை பாப் பண்ணிங்கன்னா ₹5, எல்லோ கலர் பலூனை பாப் பண்ணிங்கன்னா ₹10, க்ரீன் கலர் பலூனை பாப் பண்ணிங்கன்னா ₹20. இந்த மாதிரி ஒவ்வொரு பலூனுக்கும் ஒரு ஒரு வேல்யூ ஆஃப் மணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏசம் பார்க்கலாம். ஹவு மச் மணி வில் மாட்ரு கெட் இஃப் ஹீ பாப்டு த ஃபாலோயிங் பலூன்ஸ். ஓகேவா? இங்கே மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பலூன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா மாட்ரு வந்து எவ்வளோ மணி வந்து வின் பண்ணியிருக்கான், கெட் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பிக்சர் பாருங்கள், இங்கே வந்து மாட்ரு இருக்கானா? ஸோ என்ன பண்ணுறான், ஒரு பர்டிகுலர் பலூனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து பாப் பண்ணிகிட்டே இருக்கிறான். இதுதான் கேம். இந்த மாதிரி தான் கேம் செட்டிங் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பலூன் ஒரு சம் நம்ம கண்டி செஞ்சு காமிச்சிருக்காங்க. ரெட் பலூன் இருக்குது, பிங்க் பலூன் இருக்குது. ரெட் பலூனோட வேல்யூ என்னது? ₹2 ப்ளஸ் பிங்க் கலர் பலூனோட வேல்யூ என்னது? ₹1. அப்போது 2 + 1 என்ன வரும்? 3. இப்போ ₹3. இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு பலூன்ஸ்க்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ செகண்டில் பாருங்கள், ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ ரெட்டோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம்? 2 ப்ளஸ் க்ரீனோட வேல்யூ 20. அகைன் ரெட்டோட வேல்யூ 2. ஸோ 20 + 2, 20 in the mind. 2 nothing after 20, 21, 22. அகைன் ஒரு 2 இருக்குது. ஸோ 22 in the mind. 2 nothing after 22, 23, 24. ஸோ ஆன்சர் வந்து ₹24. நீங்கள் வந்து வெறும் 24 அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஜஸ்ட் நம்பர், அந்த மாதிரி போடக்கூடாது. என்ன பண்ணணும்? ₹24ன்னு நம்ம யூனிட்டோட போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளூ பலூன், பிங்க் பலூன். ப்ளூ பலூனோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 5 பார்த்தோம். 5 + 5 ப்ளஸ் பிங்க் பலூனோட வேல்யூ என்னது? 1. ஸோ 5 + 5 10. 10 + 1 11. ஸோ ₹11 இஸ் த ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் சம் அவங்கள மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஸோ வந்து க்ரீன் வந்து 20, அப்புறம் எல்லோ வந்து 10. இங்கே பார்த்தீங்களா? ஸோ க்ரீன் வந்து இங்கே இருக்குது. க்ரீன் ₹20, எல்லோ ₹10. ஸோ வந்து 20. ஸோ இங்கே எழுதிக்கலாம் 20 + 10. So 20 + 10, 20 in the mind, 10 in the finger. After 20, 21, 22, 20, 24, 25, 26, 27, 28, 29, 30. இது நீங்கள் சொல்லி பார்க்கணும் அப்படின்னு கூட தேவையில்லை, உங்களுக்கே தெரியும்ல. நீங்கள் 10 டேபிள்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ 20 + 10 என்ன வரும்? 30. 30 + 10 என்ன வரும்? 40. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ₹30. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே.
நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. Draw and color the balloons which he has to pop if he wants to get the following amount. ஸோ நமக்கு இங்கே சம் ஃபாலோயிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ₹17, ₹22, ₹31. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் அவனுக்கு வந்து கிஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா அவன் எந்தெந்த பலூனெல்லாம் பாப் பண்ணணும், உடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து பலூன்ஸோட வேல்யூலாம் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். பிங்க், ரெட், ப்ளூ, எல்லோ, க்ரீன். ஓகேவா? இப்போது ₹17 அவனுக்கு ப்ரைஸாக வின் பண்ணணும்னா அவன் என்னென்ன கலர் பலூன்ஸ் எல்லாம் பாப் பண்ணணும்? இப்போ 17 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 10 + 7 17 சொல்லலாமா? இப்போ இந்த 10க்கு நமக்கு இங்கே டைரக்ட் வேல்யூ இருக்குது. எல்லோ கலர் பலூனை இங்கே ட்ரா பண்ணோன்னா 10. 7க்கு என்ன பண்ணலாம்? 5 + 2 7. அப்போ ஒரு ப்ளூ பலூன், ஒரு ரெட் பலூன் ட்ரா பண்ணலாமா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிக் நம்பர்லேருந்து வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய பலூன்ஸ் வரைய தேவைப்படாது. இப்போ நீங்கள் வந்து 10க்கு வந்து இப்போ எல்லோ பலூன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 7க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 + 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போது ஒரு ப்ளூ கலர் பலூன் ட்ரா பண்ணிக்கலாம். 5 + 2 2க்கு வந்து ரெட் கலர் பலூன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் பலூன் வேல்யூவை பார்த்து ஆட் பண்ணி பாருங்கள். எல்லோவோட வேல்யூ என்னது? 10 ப்ளஸ் ப்ளூவோட வேல்யூ என்னது? 5. ரெட்டோட வேல்யூ என்னது? 2. ஸோ 10 + 5 15. 15 + 2 17. அப்போது நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ₹22 அவனுக்கு கிஃப்டாக வரணும் அப்படின்னா அவன் என்னென்ன கலர் பலூன்ஸை வந்து பாப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே 20 இருக்குது. க்ரீன் பலூனோட வேல்யூ 20 இருக்குது. அதனால 22 வந்து நான் 20 + 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ 20க்கு நான் ஒரு க்ரீன் பலூன் ட்ரா பண்ணிடுவேன். 2க்கு என்ன ட்ரா பண்ணுவேன்? 2. Red. ரெட். வெரி குட். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பலூன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2க்கு வந்து ரெட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து பண்ணி காமிப்பாங்க. 31 இருக்குது. அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ₹31 அவனுக்கு ப்ரைஸாக கிடைக்கணும், வின் பண்ணணும் அப்படின்னா அவன் என்னென்ன கலர் பலூன்ஸ் எல்லாம் பாப் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து அதுக்கு நம்மளுக்கு இங்கே டேரெக்டாக 30 இல்லை. ஸோ நம்ம வந்து 20க்கு வந்து க்ரீன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பலூன் வந்துக்கலாம். ஓகே, ஸோ இது க்ரீன். அப்புறம் 10 வந்து என்ன கலர்? yellow. ஸோ நான் வந்து yellow கலர் பலூன் வந்து இங்கே வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ 31. ஸோ இங்கே 30 ஆயிடுச்சு. அப்புறம் 1 வந்து பிங்க். ஸோ நம்ம வந்து பிங்க் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிங்க். வெரி குட். அவங்க வந்து ப்ராப்பர் பலூன் மாதிரியே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஸோ க்ரீனோட வேல்யூ என்னது? 20 ப்ளஸ் எல்லோவோட வேல்யூ என்னது? 10 ப்ளஸ் பிங்கோட வேல்யூ 1. ஸோ அப்போது 20 + 10 என்ன வரும்? 30. 30 + 1 31. இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சி சம். விச் 3 டிஃப்ரெண்ட்லி கலர்டு பலூன்ஸ் வுட் யூ டார்கெட் டு மேக் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி? ட்ரா அண்ட் கலர் தம். பொதுவாகவே இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேம் வீட்டிலே நம்ம இன்டோர் கேம்ஸே விளையாடுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுப்போம். ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம டார்கெட் வச்சுப்போம் நம்ம வின் பண்ணுறதுக்கு. இவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து இங்கே 3 டிஃப்ரெண்ட்லி கலர்டு பலூனை வந்து சூஸ் பண்ணணும். சேம் கலராக இருக்கக்கூடாது. ரெட்டு, க்ரீன் அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் 3 டிஃப்ரெண்ட்லி கலர்ட் பலூனாக இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டார்கெட் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நமக்கு கிஃப்டாக கிடைக்கிற மாதிரி, நமக்கு ப்ரைஸாக வின் பண்ணுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி கலர் பண்ண சொல்கிறாங்க.
அதுக்கு நமக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசைனிங் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. டிசைனிங் ஆர்டர்னா என்னது? பிக் டு ஸ்மால். அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக் படிச்சிருப்பீங்க. டிசைனிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால். அப்போது இதில் இருக்கிறதுலே எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் இருக்கிறதுலே எது பிக்கஸ்ட் நம்பர்? 20. ஸோ அந்த 20யை எடுத்துக்கோங்க. 20. ஓகேவா? அதுக்கப்புறம் எது பிக்கஸ்ட் நம்பர் பாருங்கள். 1, 2, 5, 10 இருக்கு. 10. அதுக்கப்புறம் 10 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 3 நம்பர்ஸ் இருக்கு. அதில் எது பிக்கஸ்ட் நம்பர் பாருங்கள். 5. அப்போ கண்டிப்பாக இதை மூணையும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன இருக்கும்? ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த 3 நம்பர்ஸ் கூடிய பலூனை மட்டும் ட்ரா பண்ணிங்கன்னா போதும். இப்போ 20க்கு என்ன கலர் ட்ரா பண்ணணும்? green ட்ரா பண்ணணும். டென்னுக்கு yellow. ட்ரா பண்ணி கலர் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. 5க்கு blue. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் 1. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பலூன்ஸை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1 பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 3 வேல்யூஸை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ 20 + 10 30. 30 + 5 35. அப்போ நம்ம ₹35 அப்படின்னு இங்கே எழுதிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த சம் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து பண்ணி காமிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. If Matthew had 4 chances by popping which differently colored balloons can he make the most money? Draw and color them. ஸோ டிசம் என்ன கேட்டிருக்காங்க? மாட்ரூக்கு வந்து 4 சான்சஸ் இருக்கான். ஓகேவா? பாப் பண்ணுறதுக்கு, பலூன்ஸை பாப் பண்ணுறதுக்கு 4 சான்சஸ் இருக்கான். இஃப் மாட்ரு ஹேட் 4 சான்சஸ் பை பாப்பிங், ஆனால் அவன் வந்து என்ன பண்ணணுமா? டிஃப்ரெண்ட்லி கலர்ட் பலூன்ஸ் வந்து பாப் பண்ணணும். விச் டிஃப்ரெண்ட்லி கலர்ட் பலூன்ஸ் கேன் ஹி மேக் த மோஸ்ட் மணி? அதிகமான மணி. எப்படி ப்ரீவியஸ் சம்மில் வந்து 3 டிஃப்ரெண்ட்லி கலர்ட் பலூன்ஸை பாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதிகமான மணிக்கு. இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட்லி கலர்ட் பலூன்ஸ் வந்து பாப் பண்ணணும் அதிகமான மணிக்கு, மோஸ்ட் மணிக்கு. ட்ரா அண்ட் கலர் தம். அதே மெத்தட் தான். நீங்கள் டிசைனிங் ஆர்டர் மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். பிக் டு ஸ்மாலுக்கு லாஸ்ட் சம்க்கு 3 வேல்யூஸ் எடுத்தீங்க. இந்த சம்க்கு 4 வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. வெஸ்டர்ன் ஆகுதா? பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிகின் க்ரீன். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் பலூன் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு எது பிக்? 10 வந்து எல்லோ. ஸோ நான் வந்து எல்லோ கலர் பலூன் வந்து வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் ப்ளூ. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு 5 வந்து என்ன கலர்? 5 தான் நெக்ஸ்ட்டு பிக். ஸோ அதுக்கு வந்து என்ன கலர்? கரெக்ட், ப்ளூ. நெக்ஸ்ட்டு பெருசு என்ன? இங்கே ரெட். ஸோ வந்து ரெட் கலர் பலூன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, டோட்டல் அமௌண்ட் 1. ஸோ வந்து க்ரீன் வந்து 20. ஸோ நம்ம உள்ள கழிக்கலாம். எல்லோ வந்து 10, ப்ளூ வந்து 5, ரெட் வந்து 2, ₹2. ஸோ எல்லாத்துக்குமே ஆர் எஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர் ஆர் எஸ் ஆர் எஸ் ஆர் எஸ்.
ஸோ ருபீஸ் தான் எழுதியாச்சு. ஸோ ஸோ வந்து இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 20 + 10 20 + 10 + 5 + 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஸோ வந்துடும். ஸோ நம்ம வந்து இங்கே இந்த பாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். 20 + 10 30, 30 + 5 35, 35 + 2 37. ஸோ 37 is the answer. Peace. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு 20 + 10 30, 30 + 5 35, 35 + 2 37. ஸோ 37 rupees is the answer. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.